இப்ப ஸ்டாரு சாப்பிடலாம் சோறு. என் கானம் இன்று அரங்கேறும். அப்பாவும் அம்மாவும் எதை வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணாங்களோ அதுதான் இன்னைக்கு நீங்க. அப்பா அது கூத்தாடி போடா வேணாடா. பரம்பரையா இருக்கும் பொழுது நிறைய அவமானங்களை சந்திச்சதுனால தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இது வரைக்கும் அறிவை எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி பார்க்குறாங்க? நம்ம எப்படி பார்க்குறோன்றதை பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ஸ்டாரும் சோறும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இந்த வார எபிசோட்ல நம்ம கூட யார் டிராவல் பண்ண போறாங்க அப்படின்னா, பிரபல பாடலாசிரியரும் பாடகருமான, நிறைய பாட்டுக்கு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் தன் வசப்படுத்தியுள்ள திருக்குறள் அறிவு தான் நம்ம கூட இருக்காங்க. அவரை வரவேற்று டிராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்க. நைஸ் டு மீட் யூ. நான் நினைச்ச இந்த காஸ்டியூம் வேற, இப்போ ஒரு காஸ்டியூம் இருக்கீங்க. நான் சும்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சரி சாப்பிட போறோன்னு சொன்னீங்க, அதனால அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டேன். ஒரு லஞ்சு சாப்பிட்றதுக்கு பல மாசமா. ஆமா, ரொம்ப சாரி ஃபர்ஸ்ட். ஏன்னா நிறைய நாள் இவர் கேட்டாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்டாரும் சோறும் அந்த ஒரு கான்செப்ட் வந்து சரி இதெல்லாம் நம்ம பண்ணா செட் ஆகுமா அந்த மாதிரி டவுட் இருந்தது. அதனால அது பண்ற தயக்கம் இருந்தது. ஆனா நான் ஸ்டாரும் சோறும் ஓட ஃபேன். நான் ஸ்டாரும் சோறும் வந்து நிறைய பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு மனிதர் சாப்பிடும்போது எவ்வளவு ரிலாக்ஸா பேசுவாங்கல்ல, அந்த டைம்ல நீங்க இன்டர்வியூ எடுக்கும்போது நிறைய உண்மையை அவங்க பேசுறாங்க. கண்டிப்பா. சாப்பிடும்போது யாரும் போய் பேச மாட்டாங்க. சாப்பாடு மேல சத்தியம். சாப்பாட்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்றவங்க எல்லாரையும் நீங்க போய் மீட் பண்ணி அவங்க பேசும்பொழுது அப்போ நான் யோசிச்சேன், இதை நம்ம பண்ணணும்னா நம்ம அதுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்ல அது பண்ணணும். அப்போ நான் கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான மனநிலையில் இருந்ததுனால என்னால் அது பண்ண முடியல. இப்போ ஸ்டாரு வாங்க போகலாம், வாங்க சாப்பிடலாம் சோறு. என் கானம் இன்று அரங்கேறும். ஒரு லைன் தான் வரும். இப்போ நான் யோசிச்சேன், என் கானம் இன்று அரங்கேறும். அது வந்து ஒரு நம்பிக்கையை தருதில்ல. என் பாட்டு இன்னைக்கு மேடை ஏறிடும். அப்போ ஒரு ஆர்டிஸ்டா ஆகணும்னு நான் ஒரு ஸ்டூடெண்ட்லேருந்து ஆர்டிஸ்டா மாறிக்கிட்டு இருந்த பருவம். அப்போ வந்து நம்ம டவுட் படுவோம்ல நம்முடைய ட்ரீம் மேல. நம்ம உண்மையாவே ஆர்டிஸ்டா இல்லை நம்மளே ஏமாத்திக்கிறோமா, நம்ம வேலைக்கு போகலாமா, நம்ம ஃப்ரெண்டு வேலைக்கு போயிட்டான், அவன் சம்பாதிக்கிறான், அவன் கல்யாணம் பண்றான், நமக்கு வந்து எதுவுமே இல்லையே அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இந்த பாட்டு என் கானம் இன்று அரங்கேறும், என் சோகம் இன்று வெளியேறும், ஏழை சொன்ன கீதம் கேட்கவில்லை யாரும், இன்று எந்தன் கானம் வானம் வரை போகும். இந்த வரிகள் வந்து அப்படியே எனக்கு தேவைப்பட்டது ப்ரோ. அப்படியே ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் கேட்க வேண்டிய பாட்டுன்னு நான் இதை சொல்லுவேன். என்னை பார்க்குற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த பாட்டை நான் போட்டு காட்டுவேன். என் கானம் கேளுங்க, ஏன்னா நீங்க உங்க நம்பிக்கையை இழந்து. இசை என்பது ஒரு நம்பிக்கை தான். இப்போ நம்ம இந்த பாட்டை கேட்டிருந்தோம் இந்த ஸ்பீக்கர்ல. நான் யோசிக்கிறேன், என்ன கேட்குறோம் நம்ம? ஒரு அதிர்வு தானே கேட்குறோம், ஒரு சவுண்டை தானே கேட்குறோம். அதுக்கு வடிவமே இல்லையே. வடிவமே இல்லாத ஒன்று தான் உன்னை மகிழ்ச்சிப்படுத்துது. நீ ஏன் வடிவத்துல மகிழ்ச்சியை தேடுற? கண்டிப்பா. ஸோ இசை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லானதுங்கிறத ராஜா சாரோட இசை வந்து நமக்கு கற்பிக்குது இல்ல. ஒரு ஆடியன்ஸ்க்கே கற்பிக்குதுன்னா அவர் பக்கத்திலே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆடியன்ஸ் ஆகிய கடைக்கோடியில ஏதோ ஒரு ஊர்ல காலேஜ் படிச்சிருந்தா யாரோ ஒருத்தன் நான் என்ன அந்த பாடல் தொட்ட பிறகு நான் அந்த பாடலோட என்ன ரிலேட் பண்ணிக்கிட்டேன். இந்த பாட்டை கேட்டு நான் அழாத நாளே இல்லை. எவ்ரிடே என்ன ஹம்பிள் பண்ணணும்னா நான் இந்த பாட்டை கேட்பேன். என்ன ஹம்பிள் பண்ணணும்னா. இது ஜோக்கருக்கு முன்னாடி தெரியாது, இந்த பாட்டு ஒண்ணு இருக்கிறதே எனக்கு தெரியாது. அப்படி சினிமாவே பார்த்தது இல்ல. ஆமா, சினிமா எங்க வீட்டுல டிவி கிடையாது. பிக்சன் எஸ். எப்போ ப்ரோ அறிவா மாறினாரு? பிக்சன் அறிவு எல்லாமே ஒரே ஆள் தான். இன்னும் ஒரு பேர் இருக்கு. என்னது சொல்லுங்க. தெரியலீங்களே. பாட்டி எப்படி கூப்பிடுவாங்க? வள்ளியம்மா பேராண்டியா? வள்ளியம்மா பேராண்டிங்கிறது. ஆமா, அவங்க பேர் வள்ளியம்மா, நான் அவங்க பேராண்டி. நானா வச்சுக்கிட்ட டைட்டில் தான் அது. பாட்டி உங்களை கூப்பிடுவாங்களா ஒரு பேர் சொல்லி? என்ஜாமியா? இல்ல, வேற. பிக்சன். அடுத்து பாட்டி என்ன எப்படி கூப்பிடுவாங்க? அறிவுன்னு கூப்பிட மாட்டாங்க, பிக்சன் தான் கூப்பிடுவாங்க. பிக்சன் என்ற பாலுவாயனா? கரெக்ட். எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன ப்ரோ, இது கூட தெரியாம உங்களை வந்து மீட் பண்ண முடியும்? ஏங்க ஐயோ ஏங்க, அது வேற நீங்க இப்ப எல்லாருக்கும் சொல்றீங்களே. அவங்க சொல்றது ஆனா கியூட்டா இருக்கும். பாலுவாயா ஆட்டம், டேய் பாலுவாயா கோடா ஆட்டம்.
எங்க பாட்டி வந்து பிக்ஸான்லாம் பாலுவாயன் வந்தான், பாலுவாயன் வரா பாருன்னு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியாது, ஆனா அது கியூட்டா இருக்கும். ஒரு அழகான பேர்ல இருந்து அறிவா மாறி இருக்கீங்க. அறிவா அறிவா மாறி இருக்குன்னு எனக்கு தெரியல, பேர் அறிவுன்னு வச்சிருக்காங்க. என் ஃப்ரெண்டு எங்க அப்பா கால் பண்ணி, ஹலோ அப்பா அறிவு இல்லையா? எங்க அப்பா இல்ல, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, யாருக்கு? இல்லைங்க உங்க பையன் அறிவு இல்லையா? என் பையன் அறிவு இருக்காங்க, தூங்கின்னு இருக்கான். அதே மாதிரி கடுப்பாயிடாரு. இந்த பேர்ல ஒரு பெரிய பிரச்சனை வரும் போல. ஸ்கூல்ல வந்து ஒரு மார்க் கம்மியா எடுத்துடக்கூடாது, பேர்ல அறிவுன்னு வச்சிருக்க பத்தியா, அதனாலதான் உனக்கு அறிவு இல்லைன்னு. அடப்பாவி, நானாடா வச்சேன் பேரு. 2018 பா ரஞ்சித் அவர்களை மீட் பண்ணல, எப்படி இருந்திருப்பீங்க? நல்லா இருந்திருப்பேன், ஆனா இந்த அவேர்னஸ் இருந்திருக்காது. அதாவது அப்பயும் நல்லா இருந்திருப்பேன், ஏதோ ஒரு, ஏன்னா நம்ம படிக்கிறோம், காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பேன், ஜாலியா இருந்திருப்பேன். ஆனா இந்த கிளாரிட்டியோட இருந்திருக்க மாட்டேன். எனக்கு இந்த சமூகம் புரிஞ்சிருக்காது, அவரை நான் சந்திக்கலைன்னா இந்த சொசைட்டி எனக்கு புரிஞ்சிருக்காது. ஆக்சுவலி எனக்கு என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது, நான் யாருன்னே எனக்கு தெரியாது, நான் ஏன் இந்த பூமியில இருக்கேன், நம்ம மேல ஏன் ஒரு ஐடென்டிட்டியை பூசினே இருக்கான், நம்மள மாதிரி இருக்கிறவனெல்லாம் ஏன் கொல்றான், நம்மள மாதிரி இருக்கிறவனை கண்டா ஏன் அழுக்குன்னு சொல்றான், தீட்டுன்னு சொல்றான், இதெல்லாம் எனக்கு ஆன்சர் தெரியாது. ஆனா அதெல்லாத்தையும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே வாழ்ந்துருந்தோம். ஆனா வந்து ரஞ்சித் அண்ணன் தான் அதை பத்தி ஓப்பனா பேச வச்சாரு. ஆக்சுவலி அதாவது மாடர்ன் டைம்ஸ்ல நிறைய பேர் எங்க ஊர்லலாம் ஏகப்பட்ட அம்பேத்கரிஸ்ட் இருக்காங்க. எங்க அப்பாலாம் எல்லாருமே வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்து நைட் ஸ்கூல் நடத்துறது, போராட்டம் நடத்துறது, அம்பேத்கர் சிலை, அம்பேத்கர் பத்திய கருத்துக்களை சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா அப்பெல்லாம் எனக்கு அதை நோட்டீஸ் பண்ண தோணலை. நான் அம்பேத்கர் பக்கத்துல தான் இருந்தேன், ஆனா அம்பேத்கரை வந்து பக்கத்துல இருக்கிறதுனாலே எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, அவர் சில பக்கத்துல இருக்கிறதுனால அவரை புரிஞ்சுக்க முடியாது. நான் ரஞ்சித் அண்ணன் மூலமா தான் அவரை இன்னும் உள்வாங்கினேன். அம்பேத்கர் நான் உள்வாங்கினது காரணம் வந்து அவருடைய பிரசன்ஸ் தான். அதனால அவரோட நான் 2018 சந்திக்காம போயிருந்தேன்னா நான் வேற ஒரு ஸ்பேஸ்ல இருந்திருப்பேன். ஆனா எனக்கு இந்த ஒரு கிளாரிட்டி அபவுட் லைஃப் இருந்திருக்காது. பாலிடிக்ஸை விட்டுருங்க, லைஃப் பத்தியே ஒரு கிளாரிட்டி இல்லை. பாலிடிக்ஸ் தானே லைஃப், அரசியல் தானே உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்ப அரசியல் சரியா இருந்தா தானே வாழ்க்கை சரியா இருக்கும். அரசியல் நீ என்னன்னே உனக்கு தெரியாது, நீ வந்து ரியாக்ஷன் அரசியல் பண்ணிட்டு இருந்தனா உனக்கு எப்படி வாழ்க்கையை புரிஞ்சுக்குவ? அவங்க இங்க இதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்கன்னா ரூட்ல இங்க பிரச்சனை இருக்குல்ல, கிராஸ் ரூட்ஸ்ல இருக்க பிரச்சனைய ரொம்ப கரெக்டா அணுகுன ஒரு சோசியல் டாக்டர் வந்து டாக்டர் அம்பேத்கர். அவர் தான் வந்து சோசியல் டாக்டர், இந்தியாவினுடைய சோசியல் டாக்டர் வந்து அவர் தான். சமூக கட்டமைப்பை கரெக்டா அனலைஸ் பண்ணி அடிச்சாரு, இதாண்டா பிரச்சனைன்னு சொன்னாரு. இன்னை வரைக்கும் அந்த பிரச்சனையை ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லாம சுத்தின்னு இருக்கும். ஆனா அவர் சொன்னதுதான் நம்ம இன்னும் 100 வருஷம் ஆனாலும் போய் சேர போற இடம் அம்பேத்கர் தான். பாபா சாஹேப் அம்பேத்கர் கிட்ட தான் நம்ம போய் சேர போறோம். நான் ஒத்துக்க மனசு இல்லாததுனால இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதனால ரஞ்சித் அண்ணா வந்து ஒரு அம்பேத்கருடைய சீடர். அதனால அவரோட அட்டாச் ஆனது வந்து எனக்கு லைஃபே மாத்திடுச்சு. ஆக்சுவலி என்ன புத்தரோட கனெக்ட் பண்ணது வந்து அங்கதான் தொடங்குச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய ஆன்சர் ப்ரோ. ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா, சார் இதை பண்ணிட்டோமே, இப்படி செஞ்சுட்டோமே? நிறைய யோசிச்சிருக்கேன், எவ்ரிடே யோசிப்பேன். தவறுகள் செய்வது என்பது என்னுடைய உரிமை. ஏன்னா சூப்பரா கென்ட்ரிக் லமார் சொல்லியிருப்பாரு, மேக் ரூம் ஃபார் மை மிஸ்டேக் இஃப் யூ வாண்ட் டு see my history அப்படின்னு சொல்றாரு. நான் வரலாறு படைப்பதை நீ பார்க்க வேண்டுமானால் நான் தவறு செய்வதற்கு ஒரு ரூம் கட்டி விடான்னு சொல்றாரு. ஏன்னா அதாவது அவர் ஒரு மெட்டாஃபரா சொல்றாரு, அதை நான் தவறு செய்வதற்கு இடம் கொடு. ஏன்னா நான் நூற்றாண்டுகளா அப்ரெஸ் பண்ணப்பட்டிருக்கேன், நீ எனக்கு கூலியே கொடுக்கல, நீ என்ன தெருவிலே நடக்க விடல, நீ வந்து தொட்டாலே தீட்டுன்னு சொல்ற, வீட்டை கூரையை கொளுத்திருக்க, பெண்களை ரேப் பண்ணிருக்க, பல ஆயிரக்கணக்கான உயிர்களை நீ வந்து கொண்டிருக்க. அங்க இருந்து வந்து படிச்சுட்டு இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா மைக் பிடிச்சி பாட்டு பாடுறேன். அதனால நான் தப்பா தான் பாடுவேன், எனக்கு ராகம் தெரியாது, நான் தப்பா தான் பாடுவேன். ஏன்னா நான் சாவுல இருந்து நேரா வந்து பாடுறேன். நான் பாடின்னு இருக்கும்போது அங்க ஒருத்தன் செத்துன்னு இருக்கான், என் மைண்ட்ல அதுவும் ஓடுது. ஸோ அதனால என்னுடைய சிங்கிங் வந்து இட்ஸ் அபவுட் த பெயின். மொராலிட்டி, பா தலித் சுப்பையா ஐயா சொல்லுவார், மொராலிட்டி இருக்கணும்ப்பா, இன்டெலெக்சுவல்ஸ் கிட்ட ஒரு மொராலிட்டி இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவார். உங்களை இன்ஸ்பிரேஷனா வருதானே? கண்டிப்பா, மேஜர்லி. அந்தோனிதாசன், அவரும் அந்தோனிதாஸ் அண்ணனும் இன்ஸ்பிரேஷன். ஆனா அவர் எங்க ஊர், அவர் சவுத் சைட்ல. அந்தோனிதாஸ் அண்ணன் சென்னை வந்து அரக்கோணம் எல்லாம் வந்தது இல்ல அவரு. பட் தலித் சுப்பையா ஐயா வந்து 2 மாசத்துக்கு ஒரு முறை வருவார் அரக்கோணம். ஆனா அந்தோனிதாஸ் அண்ணன் கேசட் எல்லாம் கேட்டிருக்கேன். இப்ப எனக்கு அவர் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. அப்பா அண்ணா வாய்ஸ்
அந்த திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு பெரிய பூட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ஃபர்ஸ்ட் பாட்டு அத அடி மண்ணா சாப்பாரி கொட்டு தள்ளடி அப்படி பாடிருப்பாரு. நல்லா பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பீக் வாய்ஸ் வந்துடும். வெகுளியான மனிதர். மல்லிகை மேல் ரோஜா வச்சு. ஸோ யா 2018 ஸ்டார்ட் பண்ண பயணம் 2024 வந்து நிக்குது. இதுக்காக தான் வந்தோம், இதை நோக்கி டிராவல் பண்ணணும்னு நினைச்சோம், பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அறிவு செல்ல வேண்டிய இடம், போக வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கு எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களோட இலக்கு அடைஞ்சிட்டீங்களா? எனக்கு இலக்குனே ஒன்று கிடையாது. பயணம் பண்ணுறதான் இலக்கு. அதை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இலக்குன்னெலாம் ஒன்று கிடையாது, துவக்கம்னு ஒன்று கிடையாது. நான் செய்துட்டு இருக்கிற வேலை, யாரோ செய்துட்டு இருந்த வேலை, அதை நான் கண்டினியூ பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் உண்மையாக செய்து கொடுத்துட்டு போனேன்னா எனக்கு அடுத்து வரவங்க இந்த வேலையை கரெக்டாக செய்வாங்க. அவ்வளோதான். ஒரு படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டரோ ஒரு டைரக்டரோ உங்களுக்கு பிச் பண்ணுறாங்க, அது இந்த மாதிரி ஒரு ஜானரில் ஒரு சாங் எழுதி பாடி இருப்பாங்க. இந்த இடத்துல இன்னைக்கு நம்மளை அவங்க பிச் பண்ணுறாங்களே, அது ஏன்னு நீங்கள் இன்னைக்கு அது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஓ, இவங்க எதுக்கு நம்மளை கூப்பிடணும், எதுக்கு நம்மகிட்ட சொல்லணும், இந்த இடத்துல நம்ம இல்லைன்னா இங்கே வேறு யார் இருந்திருப்பா, இந்த மாதிரிலாம் எதாவது யோசிச்சிருக்கீங்களா? நிறைய முறை யோசிச்சிருக்கேன். ஒவ்வொரு சாங்குக்கும் அப்படிதான் யோசிப்பேன். இவங்க ஏன் இப்போ கோல்டன் ஸ்பேரோ எழுதும்போது தனுஷ் சார் வந்து ஏன் என்ன செலக்ட் பண்ணாருன்னு நான் பயங்கரமாக யோசித்தேன். அது அவர்கிட்ட கேட்கவும் செய்தேன். ஓ அப்படியா? அதே மாதிரி ஒவ்வொரு சாங்குக்குமே நான் ஆச்சரியப்பட்டு தான் கேட்பேன். அனிருத் ப்ரோட் அடிக்கடி கேட்பேன், இந்த பாட்டில் வந்து நான் எதுக்கு, நீ தான் ப்ரோ பண்ண முடியும். அந்த மாதிரி அவங்க ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. பிகாஸ் ஒரு கிராஃப்ட் உங்களை தேடுதுன்னா தான் அவங்க உங்களை கால் பண்ணுவாங்க. கரெக்ட். நீங்கள் நல்லா பாடுறீங்கன்னோ, நீங்கள் ரொம்ப நல்ல மனிதர்னோ கால் பண்ண மாட்டாங்க. அது வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பிளஸ் பண்ணுவாங்க. பட் அந்த வேலைக்குள்ளே, அந்த படத்துக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகணும்னா அந்த கிராஃப்ட்டுக்கு இந்த டெக்னீஷியன் தேவை. நான் வந்து ஒரு டெக்னீஷியன் தான் ஃபிலிமில். லைட் பிடிக்கிற அண்ணா எப்படியோ நான் பெண்ணு பிடிச்சின்னு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ எங்கள் கான்ட்ரிபியூஷன் வந்து எங்கள் தேவை அடிப்படையில் தான் இருக்கே ஒழிய அது வந்து நம்மளுடைய சாய்ஸில் கிடையாது. ஒரு சில படங்களுக்கு நான் தேவைப்படலாம், ஒரு சில படங்களுக்கு நான் தேவைப்படாமல் இருக்கலாம். அப்போ அவங்க வந்து என்னை கூட மாட்டாங்க, அவ்வளோதான். நான் அப்படி தான் பார்க்க. முன்னாடி ரொம்ப ஹர்ட் ஆவேன், பயப்படுவேன், ஒழுங்காக வேலை பார்த்து கொடுக்கணும், நல்ல பேர் எடுத்துடணும். அதுவும் அவங்ககிட்ட நம்ம வந்து ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஆனால் இங்கே இம்ப்ரெஷன் வேலைக்கே ஆகாது. இம்ப்ரெஷனுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மட்டும்தான். நீங்கள் முதல் முறை மட்டும்தான் ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அடுத்த முறைலாம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் மீட்டிங் வேணால் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணலாம், ஓ அவனை மீட் பண்ண ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணா, சின்சியராக ஒர்க் பண்ணான்னு. செகண்ட் டைம்லாம் யூ ஹேவ் டு புட் எஃபர்ட். ஸோ நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன். யார் அப்ரோச் பண்ணாலும் நம்ம ஏன் இதுக்குள்ளே வந்தோம். பட் அப்படி தான் நிறைய மேஜிக் நடந்திருக்கு. சிங்கிள் பசங்க அப்படி தான் நடந்தது, பாரதி ரைடு அப்படி தான் நடந்தது, எல்லா சாங்ஸுமே அப்படி தான் நடந்தது. ஆக்சுவலி எல்லாமே வந்து என்ன, நான் எதுக்கு இதுக்குள்ளே அப்படின்னு ஆச்சரியமாக போவேன். பிளாங்க் பேஜாக போவேன், பாட்டை முடிச்சுட்டு வெளியே வந்துடுவேன். எழுதின்லாம் போக மாட்டேன், அப்படியே அவ்வளோதான். எல்லாமே அங்கே ஸ்டுடியோவில் போய் தான் ஃபாலோ பண்ணுறேன், ஜாமிங் தான். சூப்பர். 2018க்கு முன்னாடி ஸ்கூலோ காலேஜோ போகும்போதெல்லாம் ஒரு ஸ்க்ரீனில் ஆக்சுவலி நீங்கள் படமே பார்த்ததில்லைன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பார்த்ததில்ல ப்ரோ. 1 or 2 ஃபிலிம்ஸ். இப்போ எங்கள் ஊரில் யாராவது இறந்துட்டாங்கன்னா டேப் ரெக்கார்டரில் படம் போடுவாங்க காரி தண்ணிக்கு, அந்த மாதிரி சினிமா பார்த்துருக்கேன். இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு எப்பயாவது லீவுக்கு போனால் அவங்க வீட்டில் டிவி இருக்கும், அப்போ வந்து இந்த சூரிய வம்சம் அந்த மாதிரி மேட்டர்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமாக இப்போ மெட்டி ஒலி சீரியல் எல்லாரும் உலகமே பிரபலமான ஒரு காலம் இருந்ததுல. அப்போ எல்லாம் ஊரே எல்லாம் வீடு வீடா, அதாவது ஒரு தெருவே போய் ஒரு வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கும். அப்போ அந்த கூட்டத்தில் ஒருத்தனா நான் இருந்திருக்கேன். அவுட் ஆஃப் கம்பல்ஷன் போய் பார்த்தா எல்லாம் எங்கள் அம்மா செம்ம அடி அடிப்பாங்க டிவி பார்த்தா, எங்கள் அப்பா செம்ம அடி அடிப்பாங்க டிவி பார்த்தா. ஏன்னா அது வந்து அது நம்மளை கெடுத்துரும் அப்படின்றது வந்து ஒரு பிலீஃப் அவங்களுக்கு. பட் யா, தட் வாஸ் குட் ஃபார் மீ. எதையுமே தெரிஞ்சுக்காம பிளாங்காக தான் அப்ரோச் பண்ணுறேன். சினிமாவே பார்த்ததே கிடையாது. ரொம்ப இந்த மாதிரி அங்கங்கே அக்கேஷனல் விசிட்ஸ் தான், தியேட்டருக்குன்னு போனதெல்லாம் கிடையாது. அன்டில் ஐம் லைக் காலேஜ் வந்த அப்புறம் பசங்களோட சேர்ந்து ஜாலியாக அப்படி எல்லாமே தெரிஞ்சிடும்ல, அப்போ ஓப்பன் ஆகிடும் வேர்ல்டு. அப்பாவும் அம்மாவும் எதை வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணாங்களோ அதுதான் இன்னைக்கு நீங்கள் தூங்காமல் கூட சாப்பிடாம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? எப்பவுமே நான் எப்படி பார்க்குறேன்னா ப்ரோ, என் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு நான் கேட்டிருந்தேன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன் தான். ஆனால் அது என் பேரண்ட்ஸோட தப்பு இல்லை. இப்போ நான் இதுக்கு முன்னாடி என் பேரண்ட்ஸை நான் ப்ளேம் பண்ணிட்டு இருந்தேன். என்னை வந்து நீங்கள் அலோவ் பண்ணலை, மியூசிக் காலேஜில் சேர்த்து விடலை, இல்லை என்னை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணலை, பாருங்கள் அவங்கெல்லாம் வராங்க, இவங்கெல்லாம் வராங்க, அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும், இவங்களுக்குலாம் நமக்கும் கிடைக்கும், நீங்கள் ஏன் அவங்களுக்கு என்ன பயம்னா காஸ்ட் தான் பயம். இந்த காஸ்ட்டில் நம்ம இருக்கோம், நம்ம இதுக்குள்ளே போனால் ஜெயிக்க முடியாது, நம்மளை ஓரம் கட்டிடுவாங்க,
நம்மளை டாமினேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சதுக்கே கூலி கிடைக்கல நமக்கு. நீ பாட்டு பாட போறன்னு சொல்ற. பாட்டு பாடுறதுங்கிறது மோஸ்ட் ப்ரிவிலேஜ்டு திங். பாட்டு பாடுறது எங்கள் அப்பா அப்படிதான் சொல்லுவார். பாட்டு அதெல்லாம் கூத்தாடி பொழப்பிடாதுன்றார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் காகனம் கிராமம் பக்கத்தில் உள்ள கிராமங்கள் தான் கூத்துல தமிழ்நாட்டிலே ஃபேமஸ். இந்த திருவண்ணாமலை கூத்து தான் வந்து ஃபேமஸ். அந்த மெயின் கூத்து ஏரியாலேருந்து தான் நான் வரேன். ஆனால் எங்கள் அப்பா அது கூத்தாடி பொழப்பிடா வேணாடா அதான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பிகாஸ் அந்த கூத்து வாழ்க்கையில நாங்கள் பரம்பரையா இருக்கும் பொழுது நிறைய அவமானங்களை சந்திச்சதுனால, நிறைய சாதிய ஒடுக்குமுறைகளை சந்திச்சதுனால அதெல்லாம் விட்டாச்சு. படிச்சு இப்போ டீச்சர் ஆகி ப்ரொஃபஸர் ஆயாச்சு. என்னுடைய எங்க அப்பா டைரக்டா கூத்துல இன்வால்வ் ஆனா கூட the ஊர் வாஸ் இன்வால்வ் ரைட், the கல்ச்சர் வாஸ் தேர் ரைட். எங்க தாத்தாவோட எங்க தாத்தா சுப்பிரமணி இன்னொரு எங்க தாத்தாவோட அண்ணன், அவர் வந்து நாடக ஆசிரியர், நாடக நடிகர் கிடையாது. ஒரு கதையை எழுதி அதுக்கு கேரக்டர் போட்டு மேக்கப் போட்டு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி நாடகத்தை ஸ்டேஜ் பண்ணி 85 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்காரு. அப்படியே அப்போ 85 வருஷம் ஒரு நாடக ஆசிரியர் இருந்திருக்காரு. அப்பனா அந்த ஊர்ல அந்த நாடக கலை எவ்வளவு வருஷமா இருந்திருக்கும். நான் சொல்றது இப்போ இது ஒரு 10 years பேக் வரைக்கும் அவர் இருந்தார். 10 years முன்னாடி தான் தாத்தா சுப்பிரமணி தாத்தா இருந்தார். ஸோ இந்த ஆர்ட்டுங்கிறது நம்மளை சுற்றி தான் இருந்திருக்கு. ஆனால் நமக்கு இருந்த சோஷியல் அப்ரெஷன் வந்து நம்மளை வந்து அதெல்லாம் விட்டு கவனத்தை சிதற வச்சு கூலி கொடுக்காம நம்மளை வேற மாதிரி ப்ரெஷர் பண்ணுதில்ல சொசைட்டி. அதனால பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து நமக்கு உள்ளே இருந்தாலும் நம்ம அதை பெருசாக மதிக்கிறது இல்லை. ஆக்சுவலி எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து அப்படி தான் யோசிப்பாங்க. படித்து எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிடுறா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ கலெக்டர் ஆகிட்டு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சிரிப்பேன், கலெக்டர் ஆகிட்டு பாட்டு பாடுவா, இதுனா இது காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ட்ரை பண்ணேன். எங்கள் அம்மா சொன்னாங்கிறதுக்காக நான் கலெக்டர் ஆகிட்டு பாட்டு பாடணும்னு சிவில் சர்வீஸ் போய் 2 வருஷம் படித்தேன். ஆனால் பாட்டு தான் என்னை ஈர்த்துக்குச்சு, இசை தான் என்னை தன்வசப்படுத்திக்கிச்சு. ஆக்சுவலி சூப்பர். அதை நான் அப்போ உணரலை. நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன். மியூசிக் ஏன் என்னை ஈர்த்தது, இசை ஏன் என்னை வந்து கண்டடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சின்சியராக தான் படித்தேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் நான் கிளியர் பண்ணலனாலும் எனக்கு அந்த வெறி இருந்தது. ஆக்சுவலி அடிச்சிடணும் எப்படியாவது, இதில் வந்து பாஸ் பண்ணி எப்படியாவது பாட்டு பாடணும். பட் பாட்டு எனக்கு வந்து இப்போ நிறைய ஐஏஎஸ் நண்பர்களை கொடுத்துருக்கு. நிறைய கலெக்டர்ஸோட நான் வந்து பேசுகிறேன். எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன் ஒரு நாள், நீங்கள் நான் கலெக்டர் ஆகலன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்க, நீங்கள் நிறைய கலெக்டர்ஸோட வந்து நான் பேசுகிறேன். அவங்க வந்து என்னுடைய சாங்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ளே பண்ணி காட்டுறாங்க. கவர்மெண்ட்டோட என்ன சொல்கிறது, இந்த பாடல்கள், இந்த ரைம்ஸ் பாடல்கள்லாம் நான் வந்து பண்ணுறேன் பாருங்கள். நிறைய கலெக்டர்ஸ் கிட்ட நான் வந்து பேசுகிறேன். யூ டோன்ட் ஹாவ் டு வரி. பவர் அப்படிங்கிறது வந்து வெறுமனே அதிகாரம் என்பது வெறுமனே கல்வியால் பெறக்கூடியது மட்டுமல்ல, பண்பாட்டு அதிகாரம் இருக்குது கண்டிப்பாக அப்படிங்கிறத நான் எங்கள் அம்மாவுக்கு புரிய வச்சேன். அதான் பேரண்ட்ஸோட மேலே எந்த தப்புமே இல்லை ப்ரோ. தே டிட் தேர் பெஸ்ட். அவங்களும் அவங்க லைஃப்பை ஃபஸ்ட் டைம் தானே வாழ்கிறாங்க. இப்படி ஒரு கொட்டேஷன் பார்த்தேன், நெவர் பிளேம் யுவர் பேரண்ட்ஸ் பிகாஸ் தே ஆர் ஆல்சோ லிவிங் தேர் லைஃப் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதனால் அவங்க படிக்க வைக்கலை, அவங்க இது பண்ணலை அது பண்ணலை அப்படிலாம் கிடையாது. அவங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ஜாதியின் அடிப்படையில் ஒருத்தர் அதிகாரமான ஒரு இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நிறைய பொலிட்டீஷியன்ஸ் நினைச்சாங்க. ஒரு கூட்டணியில் கூட ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அந்த கேஷ்ன்னு சொல்றதுக்கே அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு. இப்படிலாம் வன்னியரசு சொல்லியிருந்தாரு. ஓகே, இந்த ஜாதியின் அடிப்படையில் ஒரு உச்சபட்ச இடத்துக்கு வரக்கூடாதுங்கிறது அரசியலில் மட்டும்தான் இருக்கா, சினிமாலையும் அப்படிலாம் இருக்கா? நீங்க எதுவும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திச்சிருக்கீங்களா? பில்டிங் இருக்குல்ல, இவ்வளோ உயரமா இருக்குல்ல, இவ்வளோ உயரமான பில்டிங் இங்கே தான் இருக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு நீங்கள் வந்து வியாசர்பாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வெறும் சேரிகளாக இருக்குல்ல, சின்ன சின்ன வீடுகளாக இருக்குல்ல, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டும் சின்ன சின்ன சேரிகளும் அன்பேலன்ஸ்டாக ஒரே சிட்டியில் இருக்குல்ல. ஏன் அப்படி இருக்கு? அப்படி ஆசையா உங்களுக்கு சின்ன வீடு கட்டின்னு வாழ்ந்தா போதும், நம்ம 10வது மாடியில் பால்கனிலாம் வேணாம் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? கிடையாதுல்ல. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஹிஸ்ட்ரி தானே. எங்கள் தாத்தா அங்கே தான் வாழ்ந்தார், அதனால் அங்கே வாழ்ந்துருக்கேன். இப்போ நான் அங்கேருந்து அப்கிரேட் ஆக ட்ரை பண்ணுறேன். உங்கள் தாத்தா இங்கே வாழ்ந்துருக்கலாம், கரெக்டா? அதனால் நீங்கள் இங்கேருந்து மேலே வானத்தில் பறக்கலாமான்னு யோசிச்சுருக்கீங்க. ஏன் நம்ம எல்லாம் டிஃப்ரெண்ட் இடத்துலேருந்து கிளம்பின்னு இருக்கோம்? ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம பிராண்ட் செய்யப்பட்டிருக்கோம், அதை நம்பின்னு உட்காந்துருக்கோம். நம்மளாம் டிஃப்ரெண்ட்டுன்னு நம்ம நம்பின்னு இருக்கோம். ஆக்சுவலி நம்மளாம் ஒன்று தான். அதனால் இந்த ஒரே நகரத்தை
ரெண்டா நீங்க பார்க்கலாம். இந்த நகரத்தை கட்டி கொடுத்த மக்களுக்கு இந்த நகரத்துல இடம் இல்லை. இப்போ நம்ம போயின்னு இருக்கிற இந்த சென்னை சிட்டில இந்த நகரத்தை கட்டி கொடுத்த உழைக்கும் மக்களை இந்த நகரத்தை விட்டு தினந்தோறும் துரத்தினே இருக்காங்க. ஏன் துரத்துறாங்க? இடம் இல்லையா? இங்க எவ்வளோ கோல்ஃப் கிரவுண்ட் இருக்குங்க, எவ்வளோ ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குங்க, இடம் இல்லையா? ப்ராக்டிக்கலா நீங்க யோசிங்க. ஏன் அவங்கள துரத்துறாங்க? சாதி தான். பாதுகாப்பற்ற மக்கள், அதனால அவன் வந்து கை வைக்கிறான். பாதுகாப்புள்ள மக்கள்லாம் கை வைக்க மாட்டான். ஓய் இவர்கள் பின்னாடி பெரிய படையே இருக்குப்பா, ஏப்பா இவங்க படிச்சவங்கப்பா, இவங்க வக்கீல்கள்ப்பா அப்படின்னா கை வைக்க மாட்டான். எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், ஒரு டீ கடையில் வேலை செய்கிறவர் தானே, ஹோட்டலில் வேலை செய்கிறவர் தானே, துப்புரவு தொழிலாளர் தானே, இவங்கெல்லாம் இங்கே எதுக்கு இருக்கணும்? இங்கேருந்து எடுத்து அப்புறப்படுத்துன்னு சொல்கிறான்ல. எதனால சொல்கிறாங்க? கவர்மெண்ட் தானே சொல்லுது. கவர்மெண்ட்டுக்கு ஜாதி இருக்கா? இல்லை கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜாதி இருக்கா? இந்த நிலம் முழுக்கவே ஜாதியாக தான் ப்ரோ இருக்கு. அப்புறம் எப்படி அரசியலில் இருக்காதா, சினிமாவில் இருக்காதா, சமையலறையிலேருந்து சட்டசபை வரைக்கும் சாதி இருக்கு ப்ரோ. சாப்பிட்டு பேசலாமா? உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா? குக் பண்ண தெரியாது, பட் எங்கள் அம்மா ஃபோனில் கால் பண்ணி அவங்க லைவாக சொல்லுவாங்க, அப்படியே குக் பண்ணியிருக்கேன். ரசம் வைக்கணுன்னா கால் பண்ணுவேன். ஃபேவரட்னு கேட்டதில் ரொம்ப முக்கியமான ஃபேவரட் வந்து ரசம். இந்த ரசம் ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் அம்மா வைக்கிறது வேற லெவல். ஓ சூப்பர். வகை வகையாக அடிக்கிட்டீங்களே. இது வரைக்கும் இவங்க கூட இருந்து சாப்பிட்டது இன்னும் என் மைண்ட்லேயே இருக்கு. இதை மறக்கவே முடியாது என் லைஃப்பில். அப்படின்னா யார் கூட உட்காந்து சாப்பிட்டதை ஃபீல் பண்ணுவீங்க? நான் யார் கூட உட்காந்து சாப்பிட்டாலும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். சாப்பிட்றதுங்கிறது வந்து அது நம்ம உடலுக்கு நம்ம செய்கிற ஒரு டியூட்டி. அந்த டியூட்டியை உங்களோட சேர்ந்து இப்போ நான் செய்கிறேன், ஒருத்தவங்களோட. ஆனால் எது எப்படின்னாலும் நான் நல்ல உணவை சாப்பிட்டா தான் உடல் சரியாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் நான் பெருசாக இது பண்ணிக்கிறதில்ல. எங்கே போனாலுமே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன், ஜாலியாக இருப்பேன். அந்த இப்போ உணவு மேஜையில் நிறைய உரையாடல்கள் நடக்கும். அந்த உரையாடல்களை தான் நான் பெருசாக யோசிப்பேன். அவங்ககிட்ட என்ன பேச முடியும் அந்த மாதிரிலாம். நிறைய பேரோட நான் பேசுவேன். எங்கள் திடீர்னு ஏதாவது ஒரு லோக்கலான ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடும்போது எதனாப்பா ஒரு அங்கே இருக்கிற யாராவது ஆயா தாத்தா கிட்ட பேசினாலே நான் இன்ஸ்பயர் ஆகிடுவேன். 2018 24 வரைக்கும் கிட்டத்தட்ட பாடினது எழுதுனதுன்னு 47 கரெக்டா திரைப்படங்களுக்கு. அப்படியே 47 படமாக எழுதியிருக்கேன். அப்படிதான் விக்கிபீடியாவில் இருந்துச்சு. இருக்கலாம், எனக்கு தெரியல, சாரி. நிறைய படங்களுக்கு எழுதுகிறோம், அதில் சில பாடல்கள் வரும், சில பாடல்கள் வராது. அதனால் அதை கவுண்ட் பண்ணிக்கிறது இல்லை. நிறைய பண்ணுறதுனால கவுண்ட் பண்ணுறதில்ல, அப்படி இல்லை. சில நேரங்கள் நம்ம ஒர்க் பண்ணி 1 வருஷம் ஆகி கூட சாங்கே வராது. அப்போ நம்ம அதை கவுண்ட் பண்ண முடியாதுல்ல. சில நேரம் அதை ஸ்க்ராப் பண்ணிவிடுவாங்க. நம்ம சூப்பராக எழுதணும்னு நினச்சிருப்போம், ஆனால் அது இருக்காது. ஸோ அதனால் ரிலீஸ் ஆனால் தான் கவுண்ட் பண்ணுறது. சமூகத்தில் உள்ள ஒரு பிரச்சனையை பாடல் மூலமாக உங்களுக்கான ஒரு தனித்திறமையில் ஒரு பாடல் மூலமாக இந்த சமூகத்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இதில் பாடுறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, எழுதுறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? ரெண்டுமே ஒன்றா சேரும்போது இசையாக மாறும்போது தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இசை தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இசை என்பதுக்குள்ளே மொழி ஆல்ரெடி இசைந்து தான் இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்களேன், தமிழ் ழாங்கிற வார்த்தை இருக்குல்ல, ஒரு மியூசிக்கலான ஒரு வேர்டு, ழகரம். மொழியே இசைந்து தான் இருக்குது. அதை நீ உச்சரிக்கும் போதே அது பாட்டு தான். தமிழ் பேசுவதே பாட்டு தான் நான் நம்புகிறேன். அழகாக ஒருத்தவங்க தமிழ் பேசுகிறாங்க, இல்லை ஒரு குழந்தைக்கு தமிழ் பேர் வச்சுருக்காங்கன்னா எனக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடும். ஏர்போர்ட்டில் எங்கேயாவது பார்த்தோன்னா நான் பயங்கர குஷி. அவங்களே யோசிப்பாங்க, இவன் இவ்வளோ எக்ஸைட் ஆகிறாங்கன்னா தமிழ் பேர் வச்சுருக்கீங்க. மொழி வந்து இசை மொழி தான் நம்மளுது. அதனால் மொழியா குரலா அதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. இட்ஸ் என்ன சொல்கிறது, நம்முடைய மொழி நம்முடைய உணர்வு. அந்த உணர்வு வந்து சில நேரம் குரல் வழியாக வெளிப்படும், சில நேரம் வரி வழியாக வெளிப்படும். ஒரு சாதாரண வரி இருக்கும், ஆனால் அதை பாடும்போது பயங்கரமாக இருக்கும். சூப்பரான வரி இருக்கும், பாடணும் நல்லா இருக்காது, லிரிக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். இந்த கலை என்பதே இது ரெண்டுத்துக்குமான சமநிலையை தேடுற ஒரு தேடல் தான். இந்த மாதிரியான ஒரு மியூசிக் டைரக்டர் கூட நான் ஒர்க் பண்ணணும், இந்த சிங்கர் கூட ஒரு பாடலாசிரியராக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்தால் யார் கூடலாம் ட்ராவல் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்குது? இப்படி ஆகணுங்கிறதே முதல்ல நான் ஆசை வச்ச விஷயம் கிடையாது, நான் ப்ரே பண்ண விஷயங்கள்னு சொல்லலாம். நம்ம ப்ரேனா நமக்குள்ளே நமக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும்ல, நமக்குள்ளே நமக்கு ஒரு தர்ஸ்ட் இருக்கும். அந்த தாகத்தை தான் நான் ப்ரேயர்னு சொல்கிறேன். அது எங்கே என்னை கொண்டு போகணும்லாம் தெரியாது, பட் டேக் மீ டு அ பெட்டர் பிளேஸ். இந்த இடத்துல என்னால் பொருந்த முடியல, ஒரு இன்ஜினியரிங் கிளாஸ் ரூமில் என்னால் பொருந்த முடியல, என்னை பெட்டரான இடத்துக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு எனக்குள்ளே நானே பேசிக்கும்போது
நான் இந்த இன்ஜினியரிங் காலேஜில் பேண்டில் சேர்றேன், மியூசிக் அங்கே வருது. அந்த பேண்டில் என்னால் பொருந்த முடியல. எனக்கு நான் ஊருக்கு போனோம், நான் அப்படின்னா எனக்கு ஒரு பேண்ட் உருவாகுது. எனக்கு ஒரு பேண்ட் உருவாகும் போது என்னால் எனக்கு பிடிச்ச மியூசிக்கை என்னால் உருவாக்க முடியல. பீப்புளை எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரிலன்னா அதுக்கான சரியான பீப்புள் உங்கள் லைஃப்பில் வராங்க. ஸோ எதுவுமே நான் பிளான் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஆப்போசிட் சைட்லேருந்தும் எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. அந்த கம்யூனிகேஷனை வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. ஆக்சுவலி இப்படி தான் நான் இதை பிளான் பண்ணுறேன், இப்படி தான் இதை பண்ணுறேன்ற டிசைன்லாம் இல்லை. அதனால் யாரோட ஒர்க் பண்ணாலும் மகிழ்ச்சியாக ஒர்க் பண்ணணும், உண்மையாக ஒர்க் பண்ணணும். அதான் என் ஆசை. அந்த மகிழ்ச்சியும் உண்மையும் நமக்கு பல கதவுகளை திறந்து விட்டுருக்கு, பெரிய பெரிய கதவுகளை நமக்கு திறந்து விட்டுருக்கு. அந்த கதவுலையும் நம்ம அதே உண்மையோடும் அதே மகிழ்ச்சியோடையும் உள்ளே போனோம்னா அந்த இடம் நம்மளை அரவணைச்சிக்கும். தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் அறிவை எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி பார்க்குறாங்க? மற்றவர்கள் எப்படி பார்க்கணுங்கிறத நான் சொல்ல முடியாதுல்ல. ஒரு இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்ல. ஃபர்ஸ்ட் டே போனதுக்கு ஒரு 10 days கழித்து பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் கேட்குறேன். திருப்பி அது 10 days கழிச்சு மாறிடலாம்ல. ஃபஸ்ட்டு போகும்போது இப்படி இருக்குது, செகண்ட் போகும்போது வேறு லெவலாக இருக்குது, திருப்பி தேர்ட் டைம் போகும்போது கீழே போகலாம்ல. அது அதனால் மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. இட் கீப்ஸ் சேஞ்சிங். ஒரு நாள் நல்லா பார்ப்பாங்க, ஒரு நாள் நல்லா பார்க்க மாட்டாங்க. ஒரு நாள் நீ அறிவு சூப்பராக பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஒரு நாள் நம்மளை மறந்துட்டு அவங்க பிரச்சனையில் அவங்க இருப்பாங்க. அதனால் மற்றவர்கள் எப்படி பார்க்குறாங்கிறத பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்மளை நம்ம எப்படி பார்க்குறோன்றதை பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். இது வந்து என்னுடைய ஒரு தாட் தான். வேலிடேஷனுக்காக காத்திருந்து வாழ்க்கை வீணாகுது. அது நிறைய பேருக்கு நடக்கும். வேலிடேஷன், நான் வந்து இதை செய்து முடிக்கணும், நான் இது வந்து இவங்ககிட்ட கேட்கணும், அவங்ககிட்ட கேட்கணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதை இப்படி கேட்டு பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இன்ஸ்டிங்க்டிவாக ட்ரை பண்ணுற விஷயத்தை கூட நம்ம பிளாக் பண்ணிக்கிறோம். நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை, அதனால் நம்ம பண்ணுறது கலையே இல்லை. கிடையவே கிடையாது. அந்த வெளிச்சம் உன் மீது விழவில்லை. உன் மீது வெளிச்சம் விழும்போது உன் நடனம் எல்லாருக்கும் தெரியும், அவ்வளோதான். நீ டான்ஸ் ஆடின்னு தான் இருக்க, லைட் மட்டும் தான் விழலை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், யாருமே என்னை பார்க்கல அப்படின்னு ஏங்குறோம். அது என்ன ஆகும், நம்முடைய மனதை பாதிக்கும், உடலை பாதிக்கும், கலையை பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும். அதனால் எதுவுமே தோல்வி கிடையாது, ஒரு ப்ராசஸ் தான். மற்றவர்கள் அதை தோல்வின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதை பேசுவதுக்கு தான். அதனால தான் அவர்களை மற்றவர்கள்னு சொல்கிறோம். மற்றவர்கள்னா என்ன, ஆல்டர்னேட், அவங்க வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருப்பாங்க. நாம தான் நம்மளை அலைன் பண்ணிக்கணும். நம்ம தாங்கி பிடிக்கலாம். யார் தாங்கி பிடிப்பாங்க? மற்றவங்க எப்பவுமே தாங்கி பிடிப்பாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாரும் எப்பவுமே பாராட்டின்னு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ணீங்க, சூப்பர், பாராட்டணும். இன்னைக்கு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, இன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, நாளைக்கு இதை பண்ணுவீங்களா? தெரியாதுல்ல. என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், யாரோட சேர்ந்து பண்ண போகிறோம், இது எல்லாமே இந்த ப்ராசஸில் நமக்கு நடக்கிற அங்கங்கே நம்முடைய முயற்சிக்கு கிடைக்கிற பரிசுகள் தான். அது மேஜிக்னு சொல்லலாம், எஃபர்ட்னு சொல்லலாம், டிசிப்ளின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக அந்த வெற்றி அடைஞ்சுன்னு இருக்காங்க. நான் வந்து இந்த பயணத்துக்குள்ளே இப்போ வந்து என்னால் முடிஞ்ச வரையில் நான் இதை ஏதாவது ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ண பார்த்துன்னு இருக்கேன். உங்கள் மனசை அதிகமாக பாதித்த ஒரு விஷயம்னா எதுவும் இருக்கா? என் மனசை அதிகமாக பாதித்த விஷயம் நான் தான். ஆக்சுவலி என்னை எல்லாருக்குமே பிடிக்கும், என்னை தவிர. அப்போ தான் நான் அதை ரியலைஸ் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லுவாங்க, சூப்பராக இருக்குது, சூப்பராக பேசுகிறீங்க, சூப்பராக பாடுறீங்க, இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் அப்படிலாம் கிடையாது, நான் ஒன்றுமே கிடையாது, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு பேசுவேன். நான் ஒன்றுமே கிடையாதுங்கிறது வந்து நீ இந்த யூனிவர்ஸ் கிட்ட சொல்லலாம், ஆனால் இன்னொரு மனிதன்கிட்ட இருந்து சொல்ல வேண்டியதில்லை. நான் ஒன்றுமே இல்லை தான். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை தான். ஆனால் இன்னொரு மனுஷனுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லைலாம் கிடையாது, எல்லாரும் சமம். ஸோ முதல்ல நம்மளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் பெரிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது நான் தான். ஸோ என்ன நான் ஃப்ரெண்ட் ஆக்கிட்ட பிறகு வேறு எந்த பிரச்சனையும் பெருசாக தெரில. எனக்குள்ளே இருக்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசி நான் நகர்ந்துன்னு போகிறேன். அது நான் தான். ஸோ இப்படி அப்ரோச் பண்ணுறேன். இந்த மியூசிக் டைரக்டரை ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பயந்து, ஐயோ எதுவும் சொல்லிடுவாங்களா, எதுவும் நினைப்பாங்களா இப்படின்னு ஒரு சில, இப்போ இளையராஜா சாரை பார்க்கும்போது நிறைய டைரக்டர்னாலலாம் கேட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ இவர் நம்ம கேட்டாலே திட்டுவார், இப்படி சொல்லுவார் அப்படின்னு நினைப்பாங்களே, ஏதாவது ஒரு பயத்தோடு போவாங்களாம். அது மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா, இல்லை எல்லாருமே ஃப்ரெண்டாக ஜாலியாக மச்சாம் ப்ரோ இந்த மாதிரி தானா? இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். பயம்ங்கிறது வந்து உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக மாறும். பயம்ங்கிறது ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். நீங்கள் கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுவீங்க, நான் வந்து முயல்குட்டியை பார்த்து கூட பயப்படுவேன். சொல்கிறேன், சிலர் நாய்களை கண்டா பயம், சிலர் நாய்களை கண்டா கொஞ்சுறாங்க. பயம் என்பது வந்து ஹியூமன் தனக்கு அவனுடைய ட்ராமாலேருந்து தான் அது பிறப்பெடுக்குது. எனக்கு வந்து நான் இந்த மாதிரி ஸ்டுடியோ, மியூசிக் டைரக்டர் இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கேன், இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ளார், ஆஸ்கர் நாயகன், இப்படிலாம் ஒரு நியூஸ் பேப்பரில் வரும், பார்த்துருக்கேன். சினிமா தேட்டர் கூட போய் பார்த்ததில்லை. பாடல்களை கேட்டிருக்கேன். சில பாடல்கள் வந்து சினிமாவை தாண்டி வெளியே இருக்கும்.
கல்யாணத்தில் போடுவாங்க, காதுகுத்தில் போடுவாங்க. அந்த மாதிரி பாடல்கள் கேட்டிருக்கேன். அதனால இந்த இடத்துல இருந்து நம்ம இவங்க ரூம்குள்ளே வந்துட்டோமே, எப்படி வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஷாக் எனக்கு இருக்கும். எப்படி வந்தோம், திடீர்னு ஏஆர் ரஹ்மான் சார் முன்னாடி எப்படி நீ உட்காந்துருக்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தால் ஒரு பயம் வரும். ஆனால் நீங்கள் மியூசிக் டைரக்டருக்கு பயப்படுறதை விட நீங்கள் மியூசிக்கு பயந்தீங்கன்னா பாட்டு நல்லா வரும். மியூசிக்கு பயப்படலாம். மியூசிக் டைரக்டருங்கிற ஒரு மனிதர் தான், அவருக்குமே தெரியாது எப்படி இந்த பாட்டு வரப்போகுதுன்னு. 2 பேருமே கொஸ்டின் மார்க்கோட தான் உட்காந்துருக்கோம். ஆனால் என்ன, அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர்கிட்ட அந்த கப்பலுடைய கேப்டன், இந்த கப்பலுடைய கேப்டன் அவர். அதனால அவரோட நம்ம நிற்கிறோம். அந்த ஒரு தளபதி ஃபீலிங்கில் தான் நம்ம நிற்கணும். ஒரு மியூசிக் டைரக்டரோட போகும்போது ஓகே நான் பெஸ்ட்டை ஒர்க் பண்ணி வைப்பேன். அது ஹிட்லாம் விஷயம் இல்லை. அந்த ஸ்டுடியோவில் அந்த மூமெண்ட்டில் அந்த மியூசிக் டைரக்டர் கேட்குறத நீங்கள் பண்ணி தரீங்களா, அதுதான் ஃபியர். வந்து ஃபியரை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சிலர் அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. சிலர் உங்கள் ஃபியரை வச்சு உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஆஹா இவன் ரொம்ப பயந்த சும்மாவாக இருக்கான், இவனை வச்சு செஞ்சிடலாம், இவனும் கண்டுக்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அவங்க ஜேர்னியில் அதை அவங்க சூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. அதை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு சினிமா இன்னும் வரவே இல்லை, இப்படி வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நான் வந்து ரொம்ப சினிமா பார்க்குறவன் இல்லை. சினிமாவில் வேலை செய்ய ஆரம்பித்த மாதிரி தான் இன்ஃபேக்ட் நான் சினிமாவுக்கு நிறையவே போக ஆரம்பித்தேன். அதனால் என்னால் சினிமாவை ஜட்ஜ் பண்ணி சொல்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் சினிமா அறிவு இல்லை. இல்லை ப்ரோ. நாங்கள் நம்ம ப்ரோ சினிமா நீங்கள் கேட்குற ரொம்ப பெரிய கேள்வி ப்ரோ. இந்த மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமா எனக்கு முதல்ல எத்தனை மாதிரி படம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் தேடி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ தான் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று இப்போ வேலை நிறைய இருக்கிறதுனால படம் பார்க்குறதுக்கே நேரம் இல்லை. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, டிவி இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. என்னடா இது அப்படின்னு இருக்கும்போது அது இல்லை அது இருக்கும்போது. ஆமாம். எங்களுக்காக நேரம் ஒதுக்க நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி ப்ரோ. உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக பண்ணுறீங்க. ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஒரு நிகழ்ச்சியும் பண்ணுறீங்க. நான் தொடர்ந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மீண்டும் மற்றும் ஒரு ஸ்டாரும் சொல்லும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாலாஜி.